அன்னையின் மடியில் தெய்வீக உறக்கம். முன்னுரை. வாழ்க்கையின் அலைகளுக்கு நடுவே நமக்கு கிடைக்கும் சிறந்த நிம்மதி தாயின் மடி மட்டுமே. அகில உலகிற்கும் தாயான சிவகாமி அம்மனின் கரங்களால் தெய்வீக அமைதியை பெற இயங்கும் ஒரு உன்னத வேண்டுதல். இதோ பக்தி பெருக்குடன் அன்னைக்கு சூட்டப்படும் பாமாலை. சிவகாமி தேவியே, சிவனாரின் துணைவியே, சிங்கத்தில் அமர்ந்தவளே, ஸ்ரீனிவாசன் தங்கையே, தவமாக உன் பாதம் தனில் தலை சாய்ந்து யானுறங்க தெய்வீக உறக்கமதை உன் கரத்தால் அருள்வாயே. இப்புவியின் மாந்தரெல்லாம் இன்புற்று வாழ வைக்கும் எல் கொஞ்சம் மண்ணுடையில் என்னுய தாயேனே, என்னாலும் முனை மறவா அருள் வேண்டி நிற்கின்றேன், என்னை விட்டு நீங்காமல் என்னோடு இருப்பாயே. மைய கருத்து. இக்கவிதை அன்னை சிவகாமியின் வடிவங்களை போற்றி துதித்து உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உன்னத பொதுநல சிந்தனையோடு தொடங்குகிறது. இறுதியில் தாயின் மடியில் தலை சாய்க்கும் குழந்தையைப் போல அன்னையின் திருவடிகளில் சரணடைந்து அவளது பிரியாத பேரரை வேண்டுவதாக மிக நேர்த்தியாக முடிகிறது. அன்னையின் மடியில் தெய்வீக உறக்கம். முன்னுரை. வாழ்க்கையின் அலைகளுக்கு நடுவே நமக்கு கிடைக்கும் சிறந்த நிம்மதி தாயின் மடி மட்டுமே. அகில உலகிற்கும் தாயான சிவகாமி அம்மனின் கரங்களால் தெய்வீக அமைதியை பெற இயங்கும் ஒரு உன்னத வேண்டுதல். இதோ பக்தி பெருக்குடன் அன்னைக்கு சூட்டப்படும் பாமாலை. சிவகாமி தேவியே, சிவனாரின் துணைவியே, சிங்கத்தில் அமர்ந்தவளே, ஸ்ரீனிவாசன் தங்கையே, தவமாக உன் பாதம் தனில் தலை சாய்ந்து யானுறங்க தெய்வீக உறக்கமதை உன் கரத்தால் அருள்வாயே. இப்புவியின் மாந்தரெல்லாம் இன்புற்று வாழ வைக்கும் எல் கொஞ்சம் மண்ணுடையில் என்னுய தாயேனே, என்னாலும் முனை மறவா அருள் வேண்டி நிற்கின்றேன், என்னை விட்டு நீங்காமல் என்னோடு இருப்பாயே. மைய கருத்து. இக்கவிதை அன்னை சிவகாமியின் வடிவங்களை போற்றி துதித்து உலக மக்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற உன்னத பொதுநல சிந்தனையோடு தொடங்குகிறது. இறுதியில் தாயின் மடியில் தலை சாய்க்கும் குழந்தையைப் போல அன்னையின் திருவடிகளில் சரணடைந்து அவளது பிரியாத பேரரை வேண்டுவதாக மிக நேர்த்தியாக முடிகிறது.